சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். பொலிட்டிக்கல் லேப் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் ஆய்வகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம தாவேகா அமைச்சர்களோட அலப்பறைகளை தான் ஆய்வு செய்ய போகிறோம். தாவேகா அமைச்சரவை மீது நிறைய நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை தடுக்க மாட்டாங்க அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் குதிரை பெயர் அரசியல், இதெல்லாம் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் கடந்து பார்த்தோம்னா தாவேகா அமைச்சர்கள் என்ன விதமான செயல்பாடுகளை முன்னெடுக்கிறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் சரியாக இருக்கா, சோசியல் மீடியாவில் நிறைய சர்ச்சைகளில் சிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். தாவேகா அமைச்சர்கள் நம்ம பார்ப்போம். கில்லி சரத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போது கரண்ட்டாக இருக்கக்கூடிய சர்ச்சை அப்படின்னா அதுலேருந்து தான். அமைச்சர் சரத்குமார், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், அவர் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சில வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ, தக் லைஃப் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட அந்த வீடியோ இருக்குது. ஒரு பவுடர் மாதிரியான ஒரு பொருளை பணம் ப்ளஸ் 500 ரூபாய் தாள் ப்ளஸ் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஒரு கார்டை வச்சு நுணுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அது பார்க்கும் போதே ஒரு போதைப் பொருள் மாதிரியான தோற்றம் கொடுக்குது. ஆனால் அவர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய குழந்தைக்கு நான் மாத்திரை நுணுக்கிறதுக்காக அதை பண்ணேன் அப்படின்றதான். அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் போதை விழிப்புணர்வுக்காக மராத்தான் ஓடுறாரு, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் அமைச்சருடைய வீடியோ ரிலீஸ் ஆகுது. எதிர்கட்சிகள் இதில் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ போராட்டம் வரையும் போயிருக்காங்க. குறிப்பாக திமுக மாணவர் அணி பெரிய அளவு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? இல்லை, இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது திமுக அதிமுக, அதாவது இதுவரைக்கும் அனுபவம் இல்லாதவர்களால் புதிதாக அமைந்த ஒரு அரசு, அதில் குறிப்பிட்ட சிலரை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா பலர் இதற்கு முன்பாக, அதாவது அதிகமாக நம்ம பார்த்தோம்னா பலர் இதுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களோ இது போன்ற பொறுப்புகளே இல்லாதவங்களா தான் இருந்தாங்க. இயக்கங்கள், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தில் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த அமைச்சர் பொறுப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம். அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்களுக்கு சில பொறுப்புகள், தேர்தல் நேரத்துல கட்சியில இணைந்த திடீர் கழக நிர்வாகிகள் அப்படியுமே சிலர் அமைச்சர்களா பொறுப்பேற்று இருக்காங்க. இதுல அதிகமா அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய ஒரு டேட்டாஸ்லாம் எடுத்து இவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும், இல்லை இவங்களை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவில் அப்படிங்கிறது நடக்கல. பெரும்பாலும் எந்த கட்சியிலையுமே அது பொதுவாக நடக்கிறது இல்லை. ஒருத்தவங்களோட தனிப்பட்ட முறையெல்லாம் அவங்க எப்படி இருக்காங்க எல்லாமே பார்த்து அந்த அமைச்சர் பொறுப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுறது இல்லை. அப்படிதான் இப்ப தாவேகா அமைச்சரவையுமே அமைஞ்சிருக்கு. ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ரசிகர் மன்றத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிக்சடா இருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது துறை ரீதியா அவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு நாளாகும். ஒரு பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை ஒரு கோர்வையா பேசுறதுக்கு, ஒரு டிபிக்கல், அதாவது ரொம்ப வருஷமா அனுபவம் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்றதுக்கான அதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும். அப்படி இருக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம். அதை யாரோ கேலி பண்றாங்களோ இல்ல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா அதை ஏத்துக்க முடியாது. ஆனா தற்போது தாவேகா அமைச்சர்கள் சார்ந்து நடக்கிறது எல்லா பிரச்சனைகளுமே பார்த்தோம்னா ஒரு பகீரகமாகத்தான் இருக்கு. அதாவது எல்லாரோட கவனமும் அங்கேதான் போகுது. நீங்க கில்லி சரத் விஷயமே நீங்க அப்படிதான் சொன்னீங்க. என்னன்னா அவர் ஒரு விளக்கம் தராரு. ஆனா எல்லோரோட கேள்வி என்னவா இருக்கு, நீங்க அதுக்கு எதுக்கு தக் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க போடுறீங்க அப்படிங்கறத கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேப்ஷன் போட்டிருக்காரு. இன்னொன்னு அந்த வீடியோல குழந்தை இல்லை, 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரையை கொடுப்பாங்களா, இல்லை மாத்திரையை அந்த கார்டுலையோ இல்லை பணத்தை வச்சோ நுணுக்குவாங்களா, இப்படி பல்வேறு விதமான சர்ச்சைகள் இதில் வெடிச்சிருக்கு. குறிப்பாக கில்லி சரத் அவர்கள் இந்த பதவியிலேருந்து விலகணும் அப்படின்றதான் எதிர்கட்சிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதை முதலமைச்சர் கேட்கணும். ஏன்னா இன்னொரு பக்கம் போதை விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. போதை இல்லா தமிழகம், அதை நோக்கி நாங்கள் போவோன்றாங்க. கஞ்சா ஒழிப்பு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் போதை ஒழிப்பு அப்படிங்கிறது இல்லை, அவங்க தான் போதை கட்டவிழ்த்து விட்டாங்க. அதனால தான் இப்போ சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் அது ஒரு காரணமாக முன்வைக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு தாவேகா தலைவர் தான் சொன்னாரு, மற்ற விஷயங்களை தாண்டி தனி மனித ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நாட்டில் அதிகமாக போதைப் பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறதுனாலே பயன்படுத்துறது சரி அப்படிங்கிற இதுக்குமே போக முடியாதுல்ல. இவர் பயன்படுத்தலாம், அந்த விஷயத்துக்குள்ள நான் போகல. பொதுவாகவே நான் சொல்றேன், திமுக ஆட்சியில இது எல்லாமே இப்படி ஃப்ரீயா விட்டுட்டாங்க,
அதனாலதான் அதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்க வரைக்குமே நீங்க அந்த பதில இவர் பண்ணாரு பண்ணல. ஆமா, இப்ப அந்த கேள்வியே முன்வைக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து யூஸ் பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, திமுக ஆட்சி காலத்துல அப்படி வந்து ஸ்டேடியத்துக்குள்ளேயே போதைப் பொருள் புழங்குச்சா, அப்போ வந்து அனுமதிச்சிங்களா, அப்போ உங்களுடைய காவல்துறை இப்படிதான் இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை திமுக அரசாங்கத்தின் மீது வைக்கிறாங்க. அது நியாயமான கேள்விதான். யாரோ ஒருத்தர் தெரியாத ஒருத்தர் இப்ப பயன்படுத்தி ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா அது திமுக அரசாங்கத்தை பத்தி கேள்வி எழுப்பலாம். இப்போதையே அமைச்சர் மேலேயே அப்படியான ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதற்கான ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லையா? இவர் ஏன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சியில பயணிக்கிறாரு, அமைச்சராக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் முன் வச்சு அப்படியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நிச்சயமா அதுல வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இல்ல முதல்வர் விஜய் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா எடுக்கலையா, நிஜமாவே அவர் வந்து பயன்படுத்தினாரா, அது என்ன விஷயம்? ஏன்னா தமிழிசை கூட வந்து சொல்றாங்க, பலர் வந்து அது போன்ற கருத்துக்களை வந்து தெரிவிக்கிற பார்க்கிறோம். அது இன்னொரு பக்கம். ஆனா நீங்க இதுல ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, அவர் அந்த இன்ஸ்டால வந்து அந்த ஸ்டோரி வந்து அவரோட நண்பர்கள் ரொம்ப நெருக்கமானவர்களுக்காக தான் அந்த போஸ்டே வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. அவங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி தான் அந்த போஸ்டே போட்டிருக்காரு. ஏற்கனவே அவர் கில்லி சரத் அவரோட நெருக்கமா இருந்த யாரோ ஒருவர் தான் தற்போது வந்து இதை வந்து கரெக்டா முதல்வர் வந்து அந்த போதைப் பொருளுக்கு எதிரான மாரத்தானப்ப கரெக்டா வந்து அதை வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையுமே பார்க்க முடியுது. ஸோ அவர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன தனிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுமே அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அவர் வந்து பல இடங்கள்ல அவர் இருக்கிற மாதிரி பல வீடியோக்கள் அப்படிங்கிறதும் வந்துட்டு இருக்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது சார்ந்த ஒரு விசாரணையுமே வந்து தேவை. ஏன்னா அவர் தரப்புல இருந்து அவருக்கு நெருக்கமான வட்டத்துல இருந்து தான் யாரோ வந்து அதை ரிலீஸ் பண்றாங்க. இதை வந்து நீங்க எதிர்கட்சிகளை கேள்வி கேட்கறது இல்ல மத்தவங்க வந்து ஒரு கால்புல பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒண்ணு அந்த கட்சிக்குள்ள இருந்து யாரோ ஒருவர் இது போன்ற செய்திகளை வந்து கசியுடன் இல்ல அவருக்கு நெருக்கமான ஒருவர் வந்து வெளியிடணும். இதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு ரொம்ப நெருக்கமான அவங்க குடும்பம் சார்ந்து இருக்க சிலர் மீது கூட இது போன்ற வழக்குகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல்களுமே வருது. விசாரணையும் தேவை இருக்கு. இந்த விஷயம் வந்து முதல்வர் காதுக்கு போயிடுச்சு. நம்ம செய்திகள் கூட பார்த்தோம், நம்ம விகடனிலே போட்டிருந்தாங்க. முதல்வர் காதுக்கே போயிடுச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புஷியானந்த் வந்து கையெல்லாம் விரிச்சிட்டாரு அப்படிங்கிறதையுமே சொல்றாங்க. ஸோ இதற்கு பின்னணியில் அவங்க நெருக்கமான வட்டாரத்திலே ஏன் போய் இப்படி வெளியிடணும், இப்ப அங்க என்ன நடந்திருக்கு, வேற எதுவும் அரசியல் ரீதியான காழ்ப்பு இருக்கா, இல்ல உட்கட்சியில இருந்தே யாராவது ஒரு அமைச்சர் ஆயிட்டாருன்ற பொறாமையில எதுவும் வெளியிட்டு இருக்காங்க, ஏன்னா நெருக்கமான யாரோ தான் வெளியிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது சார்ந்த விசாரணைகளுமே வந்து வெளியில வரும். க்ளோஸ்டு சர்க்கிள்ல ஷேர் பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது இவருக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா தான் இதை பார்க்க முடியுது. அதை தாண்டி இப்படியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதும் பொதுமக்கள் கவனத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது அடிப்படையில முதலமைச்சர் இதுல வந்து ஒரு கவனம் எடுத்து இதை செயல்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாவேக அரசு மீது நிறைய விமர்சனங்கள் எதிர்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. அது அரசியல் ரீதியான விமர்சனங்களா இருக்கலாம். அதை தாண்டி இந்த புதிய அமைச்சரவை, புதியவர்கள், இளைஞர்கள், எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் எப்படி இந்த ஆட்சியை வந்து வழிநடத்துறாங்க, இல்லை வந்து எப்படி வந்து மக்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொன்ன மாதிரி துறை ரீதியான செயல்பாடுகளா இருக்கலாம், இல்லை வந்து சட்ட ரீதியான செயல்பாடு, இதுல வந்து அவங்களுக்கான டைம்ன்றது ரொம்ப தேவை. ஒரு 6 மாதம் யானும் குறைந்தபட்சம் அவங்களுக்கு தேவை. அதுல இருந்து தான் வந்து அவங்க கத்துக்கிட்டு தான் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயங்கள் இப்ப நம்ம ஜெகதீஸ்வரி, அமைச்சர் ஜெகதீஸ்வரி ஒரு சர்ச்சையில வந்து இப்ப மாட்டிருக்காங்க. அந்த விருதுநகர்ல ஒரு விழாவில், கலெக்டர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய ஒரு விழாவில் அவங்க பேர் முதல்ல போடல அப்படின்றத விழா மேடையில கலெக்டர்கிட்டே வந்து கேட்குறாங்க. அது வித் ஆடியோடே வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு சோசியல் மீடியால. இப்போ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாறி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவும் அவங்களும் சேர்ந்து இல்ல எங்களுக்குள்ள அந்த எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி ஒரு வீடியோ அது வரைக்கும் கூட டவுட் வரல. ஆமா, அது வரைக்கும் கூட வரல. இப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குல்ல. ஆமா, இதுல அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன பாயிண்ட் மாதிரி தான். என்னன்னா, நீங்க வந்து துறை சார்ந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிறீங்களோ இல்லையோ, யார் பேரை மேல போடணும், யார் பேரை கீழே போடணும். ஏன்னா வந்து முதல்வர் விஜய் தாவேக தலைவர் அவர் சொல்லும் போது வழக்கமான அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க வந்து மாத்துறதுக்காக தான் இந்த களத்துக்கு வந்திருக்கோம், இவர்களே அவர்களேன்னு சொல்றது, இந்த பேர் மேல கீழே இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் வந்து கிடையாது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் மேடையில பவர் சென்டரே கிடையாதுன்றதையுமே போட்டிருக்காங்க. இதுலயுமே ஒரு கான்ஃபிளிக்ட், என்ன கான்ஃபிளிக்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப கில்லி சரத்துக்கு கூட இருக்கவங்க தான் யாரோ பண்ணியிருக்காங்க, ஆனா யார் பண்ணாங்க அப்படிங்கிறது இனிமே விசாரிச்சா வெளியில வரும். ஆனா இங்க என்னன்னா, நீங்க ஜெகதீஸ்வரி வந்து ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்ன்ல வந்த ஒரு நபர். இவங்க கீர்த்தனா வந்து இதற்கு முன்பா பல வியூக நிறுவனங்கள்ல வேலை பார்த்து, பல்வேறு கட்சிகளுக்கு வேலை பார்த்து அப்படி இருந்துட்டு திடீர்னு அவங்க வந்து, இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து விருதை மகள் கீர்த்தனா விருதுநகர்ல சுயேட்சை வேட்பாளரா டே ஒன்ல நான் வந்து வாட்ச் பண்ணிருக்கேன். சுயேட்சை வேட்பாளரா தான் அவங்க வந்தாங்க.
அதாவது விருதுநகருக்கு தான் வந்தாங்க, விருதை மகள் தான் அவங்களுடைய டேக்லைனு. திடீர்னு தாவேக்கால இணைஞ்சாங்க, சிவகாசியில போட்டிக்கிட்டாங்க, வெற்றி பெற்று தொழில்துறை அமைச்சரா ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப நீங்க போர்ட்போலியோமே நீங்க பாத்தீங்க, அதான் நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, அதிகாரத்துக்கு நாங்கள் வந்த புதியவர்கள் அப்படி கிடையாது. சமூக நலத்துறை இந்த மாதிரியான துறை கொடுத்துருக்கீங்க, திடீர்னு வந்தவங்களுக்கு தொழில்துறை அப்படின்னு ஏற்கனவே அங்க வந்து மோதல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மாரி செல்வம்னு அங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர், அவங்களுக்கும் கீர்த்தனாவுக்குமே இங்க வந்து பேனரை கிழிக்கிறது, கூட்டத்துல கலந்துக்கிறதுல இந்த மாதிரியான மோதல்கள்லாம் வந்துருச்சு. ஜெகதீஸ்வரியும் மாரி செல்வம் இவங்க எல்லாம் ஒரு அணியா இருக்காங்க, கீர்த்தனா வந்து இன்னொரு அணியா இருக்காங்க. இவங்களுக்குள்ள இது போன்ற மோதல்கள்லாம் வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இவங்க புதுசு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இந்த விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து ஆண்டாண்டு காலமா விஜய் கூட டிராவல் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் வருது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க விருதுநகருக்கு பொறுப்பு அமைச்சர் யாரு நீங்க பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி. கீர்த்தனா வந்து தொழில்துறை அமைச்சர் போர்ட்போலியோ அப்படி இருந்தாலும் அவங்க கிருஷ்ணகிரிக்கு தான் வந்து பொறுப்பு அமைச்சர். சோ அவங்க அங்க என்ன கேக்குறாங்க, பொறுப்பு அமைச்சர் நான் தானே, என்னோட பேர் வரணும் அப்படிங்கறதா அவங்களோட கேள்வியா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே ஜெகதீஸ்வரி கிட்ட போயிட்டு 2500 ரூபாய் எப்போ வரும் அப்படின்னு கேட்கும்போது தொண்டையில கிச்சுன்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. எது நீங்க வந்து பேர் போடுறதுல வந்து அவங்களோட கவனம் இருக்கு, மேல பேர் போடணுன்ற வரைக்கும் கலெக்டரை கூப்பிட்டு இது வந்து இனிமே நடக்கக்கூடாது அப்படிலாம் வந்து பேசுறவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லல. இல்ல இவ்வளவு நாள்ல வரும், இதற்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படி கூட சொல்லி அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த சர்ச்சையில யார் பேர் முன்னாடி இருந்துச்சோ, அதாவது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ற விதமும் பிரச்சனையாக தான் மாறுது, சர்ச்சையா தான் மாறுது. பத்திரிகையாளர்களுக்கும் கீர்த்தனாவுக்கும் ஒரு 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரியே தொடர்ந்துகிட்டே வருது. அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து அந்த கோவை சிறுமி குறித்து கேட்டப்ப கூட அவங்க வந்து சிரிச்சுட்டே கேஷுவலா பதில் சொன்னாங்க, நிர்வாக ரீதியா மட்டும் கேளுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க விளக்கமுமே கொடுத்துருந்தாங்க. சரி, அது கூட நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சில பேர் வந்து இயல்புலேயே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸா இருப்பாங்க, அப்படியே புதுசா எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட அதை வந்து புரிஞ்சுக்க முடிச்சு. ஆனா ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து நாங்க உண்மையை சொல்றோம், எங்களெல்லாம் வந்து நீங்க இது பண்ண மாட்டீங்க, டேட்டாவோட நாங்க பேசுறோம், இதுக்கு முன்னாடி இருந்தவங்க டேட்டா எல்லாமே என்ன பேசினாலும் அது வந்து யாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களையும் தாண்டி பத்திரிகையாளர்களை கொச்சப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னவங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, ராயல் என்ஃபீல்ட போன் பண்ணி தரவா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி டேட்டாவோட பேசுறோம்னு சொல்றாங்க. அப்ப 4 நிறுவனங்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னாக்க அப்ப ராயல் என்ஃபீல்ட பேசுறீங்களா அப்படின்றது வந்து சரியான ஒரு பதில். ஆமா, பேசுறீங்களா, நீங்க வேணா இல்ல பேசுறீங்களான்னு கூட கேட்கல, கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுமே வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஏறக்குறைய நீங்க சொன்ன மாதிரி 2 பேருமே வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும் கிடையாது, அவங்க ஆரம்பத்துல ஒரு ரீல்ஸ் போட்டாங்கல்ல, அதுவுமே பெரிய அளவுல சர்ச்சையா மாறிச்சு. தொழில்துறையில இப்படியான வழியில முதலீடுகள்லாம் ஏற்க முடியுமா, அது மாதிரியான நிறுவனங்கள் முதல்ல இப்படியான வீடியோக்கள் மூலமா வந்து முதலீடுகள் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இருந்துச்சு. ஏன் இப்படி பண்ணா என்ன அப்படின்ற ஒரு பதிலும் இந்த சைட்ல இருந்து. இன்னொன்னு என்னன்னா, நீங்க முதல்வரே வந்து அவங்க எங்கோ வெளியில வந்து ஏதோ முதலீடுகளுக்காக போறேன்னு சொன்னா எதுக்கு ரீல்ஸ் போடவா அப்படின்னு முதல்வரே கேட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட வந்தது. அவரே வந்து கேட்டாரு. அதுக்கப்புறம் தென்கொரியாவை எங்கேயோ வந்து அவங்க வந்து ஒரு பயணம் போனாங்க. அந்த காலகட்டத்துல முதல்வரே கொஞ்சம் கோபமா தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட வந்தது. கில்லி சரத் விஷயத்தை பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்து மிக முக்கியமான பேசு பொருளா மாறி இருக்கிறது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவருடைய செயல்பாடு. இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட தாவேகா அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறாருடைய அடிப்படையில் தாவேகா அரசுக்கு தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கு. குறிப்பாக இவங்க சொல்ற ஒரு விஷயம் போதை, அப்புறம் உமன் சேஃப்டி, 2 விஷயத்தை தான் தாவேகா ரொம்ப ப்ராமினெண்ட்டாக முன்வைக்கிறாங்க. அந்த போதை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் அமைச்சர் கில்லி சரத் அவருடைய பேரு வந்து டேமேஜ் ஆயிருக்கு, அது தொடர்பான பிரச்சனைகள் வெடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த உமன் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சு விஸ்வநாதன் அவருடைய விஷயத்த வந்து ஒரு பிரளயமா மாத்துறாங்க. என்ன விஷயம்னா, இவர் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க டான்ஸ் ஆடினது ஒரு சர்ச்சை. ஆமா, விஜய் அவருடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது ஒரு சர்ச்சை. அது வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அதுல இருந்து அந்த சர்ச்சை வந்து அடங்கிருச்சு. அதற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு மாணவிகளோட காலில் சொடக்கெடுத்து விடுறது, காலை நீவுறது, இது மாதிரியான ஒரு விஷயம் தான் பெரிய அளவுல சர்ச்சையா மாறி இருக்கு. நிச்சயமா பெரிய அளவு சர்ச்சைன்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து, திமுக ஆதரவட்டத்துல இருந்து போக்சோ வழக்கு கொடுக்குற அளவு கூட அது மிகப்பெரிய இஷ்யூவா தான் அது வந்து மாறிச்சு. ஆரம்பத்துல அவர் வந்து ஒரு தந்தை போல இருந்து நான் செஞ்ச விஷயங்களை வந்து இப்படி தவறா திரிக்கிறவங்க மேல நான் கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கடுமையா தான் அவர் பேசிட்டு இருந்தார். அப்புறம் சீரியஸ்னஸ், இது பிரச்சனை வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து அதுக்கப்புறம் வந்து வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு பதிலையுமே வந்து சொல்லியிருக்காரு. இதுவுமே வந்து மிகப்பெரிய, ஏன்னா குழந்தைகளோட உரிமையில இது எல்லாமே வருது. அவங்களோட ஒரு அனுமதி இல்லாமலோ இல்ல முதலுதவி அப்படிங்கிற அடிப்படையில கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியா வந்து அதை முன் வச்சுட்டு இருக்காங்க.
ஓகே, நம்ம என்ன சொன்னாலுமே தாவேகா பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் இந்த ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக இதை கடுமையாக தாவேகா ஆட்சியை எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க ப்ராமினெண்ட்டாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழல்ல திமுக கூட்டணியிலிருந்து விலகி போய் தாவேகா அமைச்சர்கள் அங்கம் வச்சதே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தொடர்ச்சி இவங்க 2 பேருக்குமான மோதலா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல தாவேகா ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து செயல்படுறாங்கன்றதான் பெரிய பிரச்சனையா மாறி. இப்ப தாவேகாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களோட இந்த அழைச்சிட்டு வந்து இப்படியான ஒரு சிக்கல்ல மாட்டிட்டோமோன்ற அளவுக்கான ஒரு விஷயம் தான் இல்ல. அதுல 2 பேர், ராஜேஷ்குமார் அமைச்சரா இருக்காரு, விஸ்வநாதன் அமைச்சரா இருக்காரு. நீங்க விஸ்வநாதன் அவரோட செயல்பாடுகள் வழக்கமா வந்து அவரோட அனுபவம் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட இவர் தான் வந்து கொஞ்சம் இப்ப சமீபத்துல கூட பேசியிருக்காரு. 70 எம்எல்ஏக்கள் இந்நேரம் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்திருந்தா, பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாகூர் பேச்சை கேட்டிருந்தா 70 எம்எல்ஏ, ஒரு துணை முதல்வர், 10 மினிஸ்டர்கள் வந்து போயிருக்கலாம். யான் பெற்ற இன்பம் வந்து எல்லோருமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சீனே மாறி. ஆமா, அவர் தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு வைப்ல இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதனால ஒரு இடத்துல திடீர்னு டான்ஸ் ஆடிடுறாரு. ஒரு சில இடத்துல அவர் நடந்துக்கிற செயல்கள் கூட கடுமையான விமர்சனத்துக்கு வந்து உள்ளாகுது. ஆமா, இது அப்படியே தாவேகாவுக்கு தானே வந்து பேக் ஃபயர் ஆகுது. ஆமா. அடுத்து போக்குவரத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து தமிழக அளவுல ட்ரெண்ட் ஆனார். ஆரம்பத்துல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல, கிளாம்பாக்கத்துல வந்து அவர் ஒரு சர்ச்சையில சிக்னார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆமா, இல்ல அவர் வந்து கேள்வி கேட்டவர் அந்த நேரத்துல என்ன சூழல்ல இருந்தார் அப்படிங்கிறது வேற. ஆனா அவர் வந்து நான் வெயிட் பண்ணிருக்கேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த நேரத்துல நீங்க காத்துருங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயம் தான் அதுக்கு பதிலா இருக்கு. இன்னொன்னு, நீங்க வந்து அமைச்சர், நீங்க வந்து மினிஸ்டரா இருக்கீங்க, அதற்கேற்ற வகையில தான் நீங்க பதில் சொல்ல முடியும். இதற்கு முன்னாடி நம்ம வந்து ஒருவேளை யாரும் இப்படி பேசி வீடியோ கேமரா வச்சு எடுக்கலையான்னு தெரியல, யாருமே இப்படி பதில் சொன்ன மாதிரி நம்ம பெருசா வந்து பார்க்கல. நீ வந்து சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது இன்னொன்னு, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு அப்படிங்கறத தாண்டி அதை ரிப்பீட் பண்ணிட்டே போனதுமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அசௌகரியத்தை தான் உண்டு பண்ணதை தான் நம்ம பார்க்க முடியும். பேசுறது கூட விடுங்க, நீங்க வந்து ரிசர்வேஷன் பயணிகளை இறக்கி விட்டு அன்ரிசர்வ் பயணிகளை ஏத்தி அனுப்புனது, அதுவுமே நான் வந்து இதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன்னு சொன்னேன். எல்லாருமே வந்து ஷாக் ஆகி தான் வந்து பார்த்தாங்க. இதுல என்னன்னா, ஆரம்ப காலத்துல இருந்து கூட இருக்காங்க, நீங்க ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பொறுப்புகள், ஏன்னா கூடவே இருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, ஒரு பொறுப்புகள் கொடுக்கறது அப்படிங்கிறது சரிதான். ஆனா அவங்க அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையுமே கைட் பண்ண வேண்டியது இருக்கு. தொடர்ந்து அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கணும். அதற்காக தான் இந்த உரையாடலே அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான். அதாவது நீங்க வந்து விஜய் தமிழன் பார்த்திபன் சொல்லிட்டீங்க. விஜய் பாலாஜியுமே ஒரு சம்பவத்தை வந்து சமீபமா வந்து பண்ணாரு. என்னன்னா, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிதான் வந்து ஒரு வாக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்க மக்கள் பணமே வாங்கினாலும் எல்லாருமே சொல்லுவாங்க பணம். இதுல இருந்து ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க வந்து பணம் கொடுத்து மட்டுமே ஒரு வாக்கு வந்து வாங்கிட முடியாது. பணம் வாங்கினா கூட யாருக்கு வாக்களிக்கணும், பணம் வாங்குறது சரியா தப்பான்னா நிச்சயமா தப்புதான். ஆமா, அது வந்து சரியா தப்பானா தப்பு தான். ஆனா அதையும் தாண்டி மக்கள் வந்து அவ்வளோ எல்லாத்தையுமே பணத்தை வச்சே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்குமே நம்ம வர முடியாது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. நான் அதையும் நீங்க தாண்டி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்து ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் நீங்க பண்ணீங்க பாரு ஒரு ஊழல், பாராட்டணும்னு நினைச்சிட்டு சொல்லிட்டாரான்னு தெரியல. மக்கள் பண்ணீங்க பாரு ஊழல், எல்லாருக்கிட்டையுமே காசு வாங்கிட்டு எங்களுக்கு குத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதுமே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான். இல்ல, அது மக்களை வந்து புகழ்றேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் வந்து சொல்லிட்டாரு. இந்த ஊழல்ன்ற வார்த்தை வந்து மிஸ்மேட்ச் ஆகி போச்சு. எந்த இடத்துல என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தெரியலன்றத இதற்கு பிறகான ஒரு விஷயங்களை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்கறது விஷயத்திலயுமே மக்கள் எப்படி கன்வின்ஸ் ஆறாங்க அப்படி, அது சரியா தப்பான்றது வேற. எப்படி கன்வின்ஸ் ஆறாங்கன்னா, அவன் கோடிக்கணக்கில் அடிக்கிறான், அவன் அடிக்கிற காசுல 2000 ரூபாய் கொடுக்குறான், நமக்கு என்ன கொடுக்கட்டும் தேர்தல் நேரத்துல அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. ஆனா ஒரு மாற்றம் தேவையா எல்லா விஷயம். ஆனா மக்கள் அதை விட பல மடங்கு பல்வேறு விஷயங்கள்ல ஊழலால பாதிக்கப்படுறாங்க. அதனால எந்த மக்களுமே வந்து ஊழலை வந்து ஒரு என்டாஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை, ஊழல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல எல்லாரும் கொள்ளையடிக்கணும்லாம் யாரும் சொல்ல போறது இல்லை. ஏற்கனவே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஒரு யதார்த்தமா இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே நீங்க இதற்கு முன்பா இருந்த பல்வேறு விஷயங்கள் எல்லா காரணங்களையும் வச்சுதான் ஒரு மாற்றம் வேணும், விஜய் வந்து இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு உங்களை வந்து வாக்களிக்கிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்து ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மக்களை கில்ட்டுக்குள்ள தள்ளுற ஒரு வேலை. குறிப்பா டிவிகே கவர்மெண்ட்ல கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான் அந்த ஒரு கேம்பெயினே முன்னெடுக்கிறாங்க, அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான சூழல்ல மக்களே ஊழல் பண்ணிட்டீங்கன்ற ஒரு வார்த்தை தான் இங்க பிரச்சனை. இன்னொன்னு, அவருக்கு வந்து பதிலே வந்து ஓமலூர்ல கேண்டிடேட்டா நின்னவர் தான், சேலம் மேற்குல
வீட்டுல உள்ளவர் நிறைய பணம் கொடுத்தாரு, அதனாலதான் எனக்கு வர வேண்டிய ஓட்டுமே வராம போயிடுச்சுன்னு. ஸோ அங்கேயே நிறைய சூழல்கள் வந்து மாறி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்து மக்கள் பணம், இன்னொரு இடத்துல பணம் கொடுத்தும் ஓட்டு வாங்கியிருக்கிற விஷயங்களுமே கூட நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம், இப்ப எல்லாருமே அனுபவம் இல்லாதவர்கள், இப்பதான் வந்தவங்க. கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய குற்றம், இது வந்து அவங்க வந்து மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள போகல. பட் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு, மக்கள் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து மாத்திக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பாருங்க. ஆனா சீனியர்ஸே அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. ஆமா, செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு மிக முக்கியமான, இவங்க எல்லாம் கூட ட்ரால் ஆகுறாங்கன்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அது ரொம்ப சீரியஸான விஷயம். இது பள்ளி மாணவர்கள் அடையாள அட்டையில ஜாதியை வந்து நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாரு. இப்ப அது ஒரு சர்ச்சையாகி பெரிய பிரச்சனையா மாறும்போது இல்ல நான் அதை சொல்ல அப்படின்ற பேக் அடிக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. அதற்கு வந்து இப்ப செய்தித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுறாரு. இப்ப அதுவும் சேர்த்து விமர்சிக்கப்படுது இப்போ. ஆமா, நிச்சயமா. அதுல என்னன்னா, இதுலயுமே செங்கோட்டையன் வந்து ஏதோ சொல்லி ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் அது தப்பா போயிடுச்சு அப்படிங்கிற தகவலுமே வருது. என்னன்னா, மத்திய அரசோட அந்த ஒரு அடையாள அட்டை அப்படிங்கிறதுல இந்த மாதிரி எல்லா தகவல்களுமே வர்ற ஒரு இது இருக்கு. அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து இவங்க வந்து கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற சில குற்றச்சாட்டுகளையுமே வந்து முன்வைக்கிறாங்க. அதையும் தாண்டி டேட்டா பேஸ் இருக்கும், தமிழ்நாட்டு அரசு கிட்ட ஒரு டேட்டா பேஸ் எல்லாரை பத்தின விஷயங்களுமே இருக்குமே தவிர அதை வந்து வெளியிட முடியாது. மத்திய அரசு இப்ப புதுசா வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக் கார்டு ஒண்ணு வந்து இது பண்றாங்க. அந்த கார்டுக்கான இதுல வந்து இவங்க வந்து கையெழுத்து போட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு பின்னோக்கி வந்து நம்மளை வந்து இழுத்துட்டு போகும். ஏறக்குறைய இது புதிய கல்விக் கொள்கை மாதிரியான அந்த விஷயம் தான். அதுல வந்து அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். உங்க கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையுமே முன்வைக்கிறாங்க. மத்திய அரசோட ஒரே நாடு ஒரே மாணவர் அட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரின்னு. இதுல தான் வந்து அந்த சாதியோட உட்பிரிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்க்கிறது உண்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், அப்படி மாதிரி ஒரே நாடு ஒரே மாணவர் அட்டை, அதுல எல்லா டீட்டெயில் வந்துடும். அதைத்தான் செங்கோட்டையன் வந்து வெளியில வந்து சொல்லிட்டாரு. இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். இது வந்து திரும்பவுமே குலக்கல்வியை கொண்டு போற விஷயங்களை தான் கொண்டு போகும் இந்த டேட்டாவை கொடுக்கறது. ஸோ இவங்க வந்து அதுக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இது மூலமா வெளியில வந்திருக்கு. இதையுமே நம்ம வந்து பார்க்கணும், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து வந்துட்டு இருக்கிறது தான் பார்க்கிறோம். ஏதோ ஒரு வகையில் வந்து செங்கோட்டையன் அந்த தகவலை தான் வந்து இங்க பேசிட்டாரு, அதனால இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களையுமே கல்வியாளர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. இவர்கள் மட்டும் இல்ல, நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா புஷியானந்த் மேலேயுமே ஒரு விமர்சனம் வந்து வந்தது, அந்த மேகதாது பிரச்சனை தான் நினைக்கிறேன். அது குறித்து வந்து கேட்கும்போது அங்க இருந்து அப்படி ஒருத்தவங்களை நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆன விஷயங்களா இருக்கட்டும். டெல்லி பிரதிநிதி குறித்து கேட்டதற்கு நிர்மல்குமார் கொடுத்த விளக்கம் கூட அதே மாதிரி தான் சர்ச்சையா இருக்கு. நீங்க வந்து அது வந்து இன்னும் ஒரு சிறப்பு அதிகாரமிக்க வந்து ஒரு பொறுப்பு கிடையாது, அது வந்து சும்மா ஒரு கௌரவ பொறுப்பு மாதிரி. அதே போல அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அது சரியான விஷயம் தான். ஆனா அது சொன்ன இடம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, நீங்க எல்லாரும் கர்நாடகான்னு சொல்றீங்க, அவர் கர்நாடகா இல்ல ஆந்திரா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த மாதிரியான தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடிக்கு மத்தியில தாவேகா வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. பெரிய ஒரு வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பெரிய ஹிஸ்டரியை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்படியான சூழல்ல ரொம்ப ரொம்ப பார்த்து ரொம்ப கவனத்தோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு தேவை தாவேகா அரசுக்கும் தாவேகா அமைச்சர்களுக்குமே இருக்கு. இப்படியான சூழல்ல இப்படியான ஒரு நெருக்கடிகள், சமூக பிரச்சனைகள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து களமாடணும். ஆமா, இன்னொன்னு என்னன்னா, புதியவர்கள் இள வயதுல உள்ளவங்க இது போன்ற சில விஷயங்களை வந்து செய்யறாங்க அப்படிங்கிறதையுமே தாண்டி சீனியர்களுமே இது போன்ற விஷயங்களை செய்யறது மிகப்பெரிய வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தாவேகாவோட முகமா இப்ப குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுமே இது போன்ற பதில்கள் சொல்றது அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு தான் உள்ள. இதையெல்லாம் உணர்ந்து அமைச்சர்கள் செயல்படணும். அப்படி செயல்படாத அமைச்சர்கள் மேல முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்பயுமே எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு துறை. அதாவது இந்த மாற்றங்கள் இருக்கும்போதெல்லாம் சில சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறதுமே சொல்றாங்க. அதையும் தாண்டி என்னன்னா, மாற்றம் இருக்கு இல்ல அப்படிங்கறத தாண்டி இப்படியே சைலண்டாவே இருந்தா இன்னுமுமே அவங்க இது போன்ற செயல்கள் அடுத்தடுத்து பலர் வந்து ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையுமே சொல்றாங்க. இதனால வந்து ஒட்டுமொத்தமா எல்லா அமைச்சர்களுமே இப்படிதான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது இல்ல. ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டடா இது போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாயிட்டே இருக்கிறத தான் வந்து பார்க்க முடியும். நிச்சயமா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு டிஸ்கஷன்ல சந்திப்போம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.